தொடங்கப்பட்டு விட்டது. இனி அதில் என்ன நிலைமை என்றாலும் அதனை நாங்களே தான் சந்திக்க வேண்டும். ஆகவே நாங்கள் அந்த கட்டிடத்தை எம்மை பொறுத்தவரையில் நாம் கோரியது ஒரு அடிப்படை வசதிகளுடன் ஏனைய பிரதேசங்களில் உள்ளது போன்ற ஒரு சாதாரண பாடசாலை ஒன்றை எமக்கு அமைத்து தருவது போதுமானதென நாங்கள் அவருக்கு பல தடவைகள் கூறியிருந்தோம். இருப்பினும் அவர் இரவு பகல் பாராது எம்மோடு உடனிருந்து இந்த கட்டிடம் தொடர்பான அனைத்து ஆலோசனைகளையும் எமக்கு வழங்கி இந்த கட்டிடம் இந்த அளவிற்கு மிக சிறப்பாக ஒரு அதிநவீன வசதிகளுடன் கூடிய ஒரு முன்மாதிரி பாடசாலையாக, அதாவது சற்று முன்னர் எமது இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினரும் இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருந்தவருமாகிய முன்பள்ளி இணைப்பாளர் செல்வி நிரஞ்சனா அவர்கள் தான் ஒரு அவசரமாக ஒரு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதனால், தான் இங்கிருந்து செல்ல வேண்டி இருப்பதனால் ஒரு தகவலை மட்டும் இங்கே இந்த சபையில் முன்வைக்குமாறு தெரிவித்து சென்றிருந்தார். தான் வட மாகாணத்தில் பல பாடசாலைகளுக்கு சென்று வந்திருப்பதாகவும், ஆனால் இந்த வடமாகாண முன்பள்ளிகள் அனைத்திலும் முதல் நிலையாக அடிப்படை வசதிகளை கொண்டதாக இந்த கட்டிடம் அமைய பெற்றிருப்பது உண்மையில் இந்த பிரதேசத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் என ஒரு இந்த தகவலை இந்த சபையோரிடம் தெரிவிக்கும்படி கூறியிருந்தார்.